ஒரு மாசம் முன்னாடி நீங்க சொன்னீங்க ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, இப்போ நீங்க சொல்றீங்க ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு. ஆனா கொஞ்சம் டேட்டா கொடுக்குறேன் உங்களுக்கு. இன்னைக்கு முதலமைச்சர் கூட மென்ஷன் பண்ணாங்க இந்தியா டுடே சி வோட்டர் சர்வே. ரெண்டு டிஸ்க்ளைமர் கொடுக்குறேன். ஒன், திஸ் இஸ் லோக்சபா எலெக்ஷன்ஸ். லோக்சபா எலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நடந்துச்சுன்னா தமிழ்நாடுன்னு என்ன ரிசல்ட் இருக்கும். செகண்ட்லி, சர்வே சாம்பிள் நம்பர் ரொம்ப சின்னது, ஆனா நம்பர்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். This is the India Today C voter numbers. So we'll just put it on our screens behind as well of what it looked like. Now, if you look at essentially the vote share and the seat share, we'll pull that out one after another so that we can see that. There you have it. 39 parliamentary seats. I'll again highlight that number. It says essentially that for the NDA it will be 1. For the India bloc, apna Timuka Congress ka 38 irko. It also as the vote share now. Can we pull up the vote share as well? The next one. 33% for the NDA, 45% for India bloc. Difference irukku sir. அப்படினா இந்த நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா திமுகக்கு தான் அட்வான்டேஜ். அதாவது ஒவ்வொரு தேர்தலையும் மக்கள் வாக்காளர் மாறுபட்ட தீர்ப்பு தான் கொடுத்திருக்காங்க. 2019ல திராவிட முன்னேற்ற கழகம் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய கூட்டணி 75 இடங்களை பெற்றாங்க, வெற்றி பெற்றோம். ஆக நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு. சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்கின்ற தேர்தல். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அவருடைய கணக்கு அப்படி இருக்கலாம், மக்களுடைய கணக்கு வேறு மாதிரி இருக்குது. மக்களுடைய கணக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அது இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும். சரி, உங்க கணக்கு என்ன சார்? நம்முடைய கருத்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி, அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையான கூட்டணி அமைச்சிருக்கிறோம். எங்களுடைய கூட்டணி நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 210 இடங்களில் வெற்றி பெறும். அண்ணா திமுக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும்.